Hi homemakers, welcome to my channel Homemaker Speak. நம்ம ஃபேஸில் பிம்பிள்ஸ், டார்க் ஸ்பாட்ஸ், அன்இவன் டோன், ரிங்கிள்ஸ், ஓப்பன் போர்ஸ் இந்த மாதிரி எந்த பிரச்சனையுமே இல்லாமல் கிளியர் ஸ்கின்னாக, க்ளோயிங்காக, ஸ்பாட்லெஸ்ஸாக இருக்கணும்னு யாரு தாங்க ஆசைப்பட மாட்டாங்க. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் உங்கள் ஸ்கின் பெர்மனண்ட்டாக க்ளோயிங்காகவும் பிரைட்டாகவும் மாறுறதுக்கு வீட்லேயே எப்படி சோப் செய்யலாம் அப்படின்னு சொல்ல போகிறேன். இனிமேல் வீட்டிலே அடிக்கடி ஃபேஷியல் போடுறது, பியூட்டி பார்லர் போய் தான் உங்கள் ஸ்கின்னை நீங்கள் மெயின்டைன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. உங்கள் கையால் நீங்கள் செய்ய போகிற இந்த சோப்பை நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணாலே போதும். தூங்கி எழுந்திரிச்சு நீங்கள் கண்ணாடி பார்த்தாலும் உங்கள் ஃபேஸ் பிரைட்டாக தான் இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இவ்வளோ ஈஸியாக அப்படின்னு நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. ஆல்சோ என்னோடய சேனல் பேஜ் போய் ரிலேட்டட் வீடியோஸ் பாருங்கள். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அட் ஃபர்ஸ்ட் நம்ம வீட்டிலே சோப் செய்ய போகிறோம் அப்படின்னாலே நம்மளுக்கு இந்த சோப் பேஸ் கண்டிப்பாக தேவை. இதுதான் நம்மளுடைய ப்ரைமரி இன்க்ரீடியண்ட். இது ஆன்லைனில் ரொம்ப ஈஸியாகவே கிடைக்குது. விலையும் ரொம்ப ரீசனபிளாக தான் இருக்கும். ஆனால் இந்த சோப் பேஸை வாங்குற அளவுக்கு கூட நீங்கள் மெனக்கிட வேண்டாம். உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க கடையிலேயே ஈஸியாக கிடைக்கக்கூடிய ஒரு சோப்பையே நம்ம சோப் பேஸாக யூஸ் பண்ணிக்கலாம். நான் பியர் சோப்பை சூஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா இது 98% பியூர் கிளிசரின் இருக்குது அப்படின்றதுனால. இன்கேஸ் ஆன்லைனில் நீங்கள் சோப் பேஸ் வாங்கினாலும் அதுலேயும் கிளிசரின், ஆலோவேரா இந்த மாதிரியான சோப் பேஸஸ்லாம் கிடைக்குது. எனிஹோ உங்களுக்கு எல்லாமே ஒரே மாதிரியான ரிசல்ட்டு தான் கொடுக்கும். நீங்கள் பியர்ஸ் தான் யூஸ் பண்ணணும்னு இல்லை, டவ் சோப் கூட ப்ரிஃபர் பண்ணலாம். இப்போது இந்த பியர் சோப்பை நீங்கள் இதே மாதிரி துருவிக்கலாம். இல்லைன்னா நைஃப் யூஸ் பண்ணி சின்ன சின்ன பீசஸாக நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கலாம். உங்களுக்கு எப்படி ஈஸியாக இருக்கோ அப்படி நீங்கள் பண்ணிக்கலாம். நான் ஒரு சோப் ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக துருவி வச்சுருக்கேன். பார்த்தீங்கன்னா தெரியும், அது இவ்வளோ கண்டென்ட் வருது. இப்போது இந்த சோப்பை செய்யறதுக்கு என்னெல்லாம் இன்க்ரீடியன்ட்ஸ் நான் ஆட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆப்பிள் சைடர் வினிகர். இது எல்லா காஸ்மெட்டிக் ஷாப்லேயுமே உங்களுக்கு கிடைக்கும். இது இன்ஸ்டன்ட் க்ளோ கொடுக்கக்கூடியது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹனி. சாஃப்ட் அண்ட் ஸ்மூத் ஸ்கினுக்கு இது யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரோஸ் வாட்டர். பிராண்டட் மட்டும்தான் இது யூஸ் பண்ணணும், நார்மலாக யூஸ் பண்ணிடாதீங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிளிசரின். ஆல்ரெடி 98% பியூர் கிளிசரின் இருக்கக்கூடிய ஒரு சோப்பை தான் நம்ம எடுத்திருக்கோம். ஸோ இதை நம்ம லிமிட்டடாக யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நீம் ஆயில். உங்கள் ஸ்கின்னு பிம்பிள்ஸ் ஃப்ரீயாகவும் கிளியராகவும் இருக்கும், ஸ்பாட்லெஸ்ஸாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா கஸ்தூரி மஞ்சள். இந்த கஸ்தூரி மஞ்சளை நான் நாட்டு மருந்து கடையில் வாங்கியிருக்கேன். பியூரான கஸ்தூரி மஞ்சள் இது. ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் இது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆலிவ் ஆயில். உங்கள் ஸ்கின்னை ரொம்பவே ஸ்மூத்தாக ஷைனிங்காக இருக்கும். அடுத்து லெமன். உங்கள் ஸ்கின்னை ஒயிட்டன் பண்ணுறதுக்காக இது யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அலோவேரா. எல்லா விதமான ஸ்கின் ப்ராப்ளம்ஸ்க்கும் ஒரு பெஸ்ட்டு சொல்யூஷன் இது. அடுத்து கொய்யா இலை. என்னோடய சோப்பை பொறுத்த வரைக்கும் இதுதான் ப்ரைமரி இன்க்ரீடியண்ட். ஏன்னா அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது இதில். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா விட்டமின் இ கேப்சியூல். இது உங்கள் ஸ்கின்னை டோன் பண்ணும். அடுத்து பார்த்தீங்கன்னா விட்டமின் சி கேப்சியூல். இது பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்கின்னை ஹெல்த்தியாக வச்சுக்கும். அட் ஃபர்ஸ்ட் லெமன் ஜூஸ், அலோவேரா ஜெல் அண்ட் கொய்யா இலை. இதை மூணையும் நல்லா மிக்சியில் போட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒன்ஸ் நீங்கள் நல்லா அரைச்சதுக்கப்புறம் இதை நீங்கள் தனியாக ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். எந்த காரணத்துக்காகவும் தண்ணி மட்டும் அதிகமாக ஆட் பண்ணிடாதீங்க. ஸோ ஃபில்டர் பண்ணதுக்கப்புறம் அந்த ஜூஸ் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். இப்போது இந்த ஜூஸில் தான் நம்ம மற்ற இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் ஆட் பண்ண போகிறோம். இந்த ஜூஸோட அளவு ப்ளஸ் ஒரு பியர் சோப் எனக்கு 2 சோப் செய்யக்கூடிய அளவுக்கு கண்டென்ட் வரும். ஸோ வெரி ஃபர்ஸ்ட் நான் விட்டமின் இ கேப்சியூல் போட்டுக்கிறேன். 2 சோப்க்கு ஏற்ற மாதிரி 2 கேப்சியூல் போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட்டு விட்டமின் சி கேப்சியூலை பவுடர் பண்ணிவிட்டு அதை சேர்த்துக்கிறேன். அதுவும் 2 கேப்சியூல் தான் பவுடர் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு கிளிசரின் பார்த்தீங்கன்னா நான் சும்மா சாம்பிளுக்கு சேர்த்துக்கிறேன். ஏன்னா கிளிசரின் சோப் யூஸ் பண்ணியிருக்கேன் அதனால. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆப்பிள் சைடர் வினிகர். அதுவும் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு ரோஸ் வாட்டர். அதுவும் 2 சோப்புக்கு எவ்வளவோ அவ்வளோ போட்டுக்கலாம். அடுத்தது ஹனி சேர்த்துருக்கேன், அது ஒரு 3 ஸ்பூன் போட்டுக்கலாம். அடுத்தது வேப்ப எண்ணெய், நீம் ஆயில். அது கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ஸ்மெல் வரும். நெக்ஸ்ட்டு ஆலிவ் ஆயில். அதுவும் கொஞ்சமாக போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு கஸ்தூரி மஞ்சள் 2 ஸ்பூன். எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஸ்டெப் பார்த்தீங்கன்னா நம்ம துருவி வச்சுருக்க சோப்பை மெல்ட் பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு வெசலில் தண்ணி வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு வெசலில் நீங்கள் இந்த சோப்பை வச்சு மெல்ட் பண்ணலாம். மைக்ரோ ஓவன் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் அதில் கூட இந்த சோப் பேஸை மெல்ட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா தெரியும், மெல்ட் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு லிக்விட் ஃபார்மில் அந்த சோப் பேஸ் வரும். இந்த ஸ்டேஜில் நீங்கள் கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்த எல்லா இன்க்ரீடியன்ஸோட மிக்சரையும் நீங்கள் இதில் ஊற்றிடலாம். இப்போது லைட்டாக ஆறுனதுக்கப்புறம், ரொம்ப ஆறக்கூடாது, லைட்டாக ஆறுனதுக்கப்புறம் நீங்கள் ஏதாவது ஒரு சிலிக்கான் மோல்டு வச்சுருந்தீங்கன்னா அதில் ஊற்றிக்கலாம். இல்லை வேறு ஏதாவது கப்பு ஏதாவது வச்சுருந்தீங்கன்னா அதில் ஊற்றிக்கலாம். எந்த ஷேப்பில் உங்களுக்கு சோப் வேணுமோ அந்த ஷேப்பில் நீங்கள் இந்த லிக்விட் பேஸை நீங்கள் ஊற்றிக்கலாம். அவ்வளோதாங்க. ஊற்றினதுக்கப்புறம் நீங்கள் ஃப்ரீஸ் பண்ணி எடுத்தீங்கன்னா போதும், உங்களுடைய பெர்மனன்ட் ஸ்கின் ஒயிட்னிங் சோப் ரெடி ஆகிடும். ரிசல்ட் எக்ஸ்ட்ரீம்லி அமேசிங்காக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.
நான் பண்ணியிருக்கிறது மல்டிபிள் இன்க்ரீடியன்ட் சோப்பு, எல்லா ஸ்கின் டைப்புக்குமே செட் ஆகும். இதே மாதிரி ஒரே ஒரு இன்க்ரீடியன்ட் யூஸ் பண்ணியும் நீங்கள் சோப் பண்ணலாம். லைக் பப்பாயா, தக்காளி, உருளைக்கிழங்கு, கேரட், பீட்ரூட்டு, லெமன், அலோவேரா, இந்த மாதிரி ஒரே ஒரு இன்க்ரீடியன்ட் யூஸ் பண்ணியும் நீங்கள் சோப்பு பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.